ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வானதியை அவங்க அம்மா இருந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க. 21 வயசில் உனக்கு குழந்தை தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வானதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த வானதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நம்ம வானதியோட அண்ணனும் அம்மாவும் பயங்கர ஷாக்கோட பாக்குறாங்க. என்னடி சொல்ற, உண்மையாவாடி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடா தடியா, இனிமே நான் நீங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டா வருவேனா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். இப்படி ஒரு பொய்யை சொல்லலைன்னா எனக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பீங்களா, அதனால தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு ரொம்பவே பயங்கர கோபத்தோட நம்ம வானதியோட அண்ணன் இருந்துட்டு பேசுறாரு. இங்க பாருமா, இவ பொய் சொல்றான்னு நான் அப்பவே சொன்னேன் இல்லை, நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இவ பொய் சொன்னதுனால இந்த கல்யாணமே நின்றுச்சு. இங்க பாருங்கம்மா, இவளை இதுக்கு மேல விட்டு வச்சா கண்டிப்பா இவ நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாமா. இங்க பாருங்க, இப்போவே போயிட்டு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரமா, இவ கழுத்துல இப்பவே தாலி கட்ட வைக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துடா, நீ இப்படியெல்லாம் பண்ண போய் தானே ஊர் முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இப்போ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவங்க எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இவ பண்ண தப்பால என்ன எதுக்குமா திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருடா, அவ தான் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்றா இல்ல, அப்படியே விட்டுற வேண்டியதா, நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? இப்போ இவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? இவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ சந்தோஷமே அந்த வீட்டுல தான் இருக்குன்னா எப்படியாவது போய் தொலையிட்டோம்டா, அவ என்னமோ பண்ணிட்டு போயிட்டு. இங்க பாருடி, இனிமே நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத, உனக்கு என்ன விருப்பமோ அதவே பண்ணிக்கொடி, ஆனா எங்களை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வானதி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு தடியா, அம்மாவே என்னோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அண்ணன் கிட்ட சொல்லவும், இங்க பாருமா, இவளுக்கு சலங்கி வேற கட்டி விடுறியா, அவ எப்படி ஆடுறான்னு மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, அவ என்னதான் பண்ணாலும் திருந்துற மாதிரி தெரியல, இப்படி இருக்கிறவகிட்ட நம்ம என்னடா பண்ண முடியும்? அவ விருப்பப்படியே விட வேண்டியதானே, நம்ம தலை தாண்டா வெடிக்குது, இவகிட்ட சொல்லி நம்ம எனர்ஜி தாண்டா போகுது, இவகிட்ட பேசணும்னு அவசியமே இல்லடா, அவ என்ன பண்ணின்னு போறாளோ அதுவே பண்ணிட்டோம், விடுடா, நம்ம இவ்வளோ சொல்லியாச்சு, அவளுக்கு பட்டு தான் திருந்தணும்னா அவ பட்டியே திருந்துட்டு போட்டோம், விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க பாருமா, நம்ம வீட்டு அவமானம், நம்ம வீட்டு மரியாதை என்னமா இருக்கு? என்னடா மரியாதை? இதுக்கு மேல போக வேண்டியது என்னடா இருக்கு? எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேல என்னடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம வானதியோட அண்ணன் இருந்துட்டு, இங்க பாருமா, அவளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறனா இன்னும் ஆடுவாமா. இங்க பாருடா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல, அவளை அடக்க முடியலன்றதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். அதுக்கப்புறம் வானதியோட அப்பா இருந்துட்டு, இங்க பாரு வானதி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத வானதி, எதுக்காக வானதி இப்படி பண்ற? அந்த குடும்பம் சரியில்லை வானதி, நீ ப்ளீஸ் வானதி, அந்த குடும்பத்துக்கு நீ போகாத வானதின்றாங்க. இங்க பாருங்கப்பா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு, ஆனா இந்த விஷயத்தால எனக்கு உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சுப்பா அப்படின்றாங்க. இங்க பாரு வானதி, உன்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாத்தையும் பண்ணுங்க, ஆனா நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வானதி அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, நான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் தான், ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வழியே தெரியலப்பா அப்படின்றாங்க. இங்க பாரு வானதி, என்னதான் இருந்தாலும் நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமா? ஊர் முன்னாடி எவ்வளோ பேசுவோன்னு, எவ்வளோ அசிங்கப்படுத்தும். இங்க பாருங்கப்பா, ஊர் 1000 பேசுறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்னால வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அவங்களுக்காக எனக்கு பிடிச்சவங்கள என்னால இழக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க. இங்க பாரு வானதி, இங்க பாருங்கப்பா, திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நான் எவ்வளவோ உங்ககிட்ட போராடிட்டேன், நீங்க என்னை அடிச்சும் பார்த்துட்டீங்க, திட்டியும் பார்த்துட்டீங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, அப்புறம் விட வேண்டியதானே, எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வானதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே போயிடுறாங்க. உள்ள போனதுமே நம்ம வானதியோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க, அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறாள், போட்டோம், அவன் தான் வேணும்னு போட்டோம், விடுங்க, போயிட்டு பட்டு திருந்திட்டு வந்தா அப்ப இருக்கு அவளுக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நான் போனாலும் திரும்ப வரமாட்டேன், அவன் என்ன சந்தோஷமா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, உன்னை சந்தோஷமா தான் பார்த்துப்பா, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அண்ணன் சொல்லவும், இங்க பாருடா தடியா, என்னோட பேச்சுக்கு நீ வரவே வராதுடா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு, கார்த்திகா இன்னும் வீட்டுக்கே வரல, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல அவங்க இன்னொரு கோவிலுக்கு
போகிறேன்னு சொன்னாங்க, அதனால் அவங்க போயிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க போல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வானதி இருந்துட்டு அதாவது வானதி இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் ஃபோனை எடுக்காதனால பாண்டியன் ஏதோ பிஸியாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சந்தா இருந்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம பல்லவன் வந்துட்டு கவனிக்கிறாங்க. என்ன சந்தா, எங்கள் அண்ணனோட கல்யாணத்தை பற்றி பேசினா உங்களுக்கு வெக்கம் வருது, என்ன எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து புரியாத பஸ்லேயே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியல தானே, நீங்கள் புரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சந்தா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேர இருந்துட்டு இங்கே பாருங்கடா, எதுக்காகடா அந்த பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் கலாய்க்கிறீங்க, அந்த பொண்ணு பாவம்டா, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா. நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, எல்லா பொண்ணையும் நீங்கள் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க, அந்த பொண்ணே உங்களை பார்த்து வெக்கப்படுது, உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகா வராங்க. கார்த்திகா வந்த உடனே நம்ம சந்தாவை பார்க்குறாங்க. சந்தா இருந்துட்டு சேரனுமே பார்த்து அழகாக ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்திகா ரொம்ப சந்தோஷமாக கார்த்திகா வந்து சேரனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சேரன் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி கார்த்திகா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. பாண்டியன், சோழன், நிலா, பல்லவன் இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நிலா இருந்துட்டு கார்த்திகா கிட்டே, இங்கே பாருங்கள் கார்த்திகா, எதுக்கு அண்ணன் கூட தனியாக பேசணும், இங்கே பாருங்கள் நீங்கள் தனியாக பேசுறது கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது, நீங்கள் இங்கேவே சொல்லுங்கள், என்ன எதுவாக இருந்தாலும் இங்கேவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் மாமா கிட்ட எதுவுமே தப்பாலாம் பேச மாட்டேன், அவங்க ஒரு முக்கியமான விஷயமா அவர்கிட்ட பேசணும் நான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன் இருந்துட்டு கார்த்திகா உன்னை தப்பாக யாரும் நினைக்கல, அப்புறம் உங்கள் அம்மா ஏதாச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, உன் மேலே யாருக்குமே தப்பான எண்ணம் இங்கே எல்லாம் இல்லை கார்த்திகா. ஆனால் இங்கே பாருங்க மாமா, எனக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், வாங்க வாங்க மாமா, உங்களை ஏதோ கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன், என்னோட புருஷன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சோழனுக்கிட்டே, இங்கே பாருடா, இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல, இவங்க புருஷனும் இதுக்கு அனுமதிக்கிறான் பார்த்தியா, அதுதான்டா ஹைலைட்டே, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரனை கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் சந்தோஷமாக இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகியே எவ்வளோ நாள் ஆக போகுது, இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மாமா அப்படின்றாங்க. இங்கே பாரு கார்த்திகா, எனக்கும் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த கோவிலுக்கே வந்திருக்கோம், இந்த சாமியை குறி சொல்லிட்டாரு எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நீ இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லை மாமா, நான் உங்ககிட்ட வேறு விஷயம் பேசலான்னு வந்தேன், நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அந்த சந்தான்ற பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது என்னோடய ஃப்ரெண்டு அனிஷ் இருக்கான்ல, அவனோட தங்கச்சி தான், அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் அனிஷ் வந்து தங்க வைக்க மாட்டேன்னு தான் சொன்னால், இருந்தாலும் அவங்க வீட்டில் பிரச்சனைன்றதுனால தான் நான் தான் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது கார்த்திகா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே இருக்குது, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு மாதிரியும் இருக்கு, நீங்க அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சேரனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. கார்த்திகா என்ன பேசுற கார்த்திகா, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லை மாமா, அந்த பொண்ணு உங்களை அப்பப்போ பார்த்து ரசிச்சுட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன சொல்ற கார்த்திகா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மாமா, நான் நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன், உங்களை பார்த்து ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்காங்க, அவங்க உங்களை லவ் பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன், நீங்க வேணா அவங்கள கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே புரியும் அப்படின்றாங்க. இங்க பாரு கார்த்திகா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கார்த்திகா, இங்க பாருங்க மாமா, லவ் பண்றவங்க எல்லாம் தப்பான பொண்ணெல்லாம் இல்லை, உங்க மேல ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்றனால தான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது மாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு கார்த்திகா, அனிஷ் என்னை நம்பி அந்த பொண்ணை இந்த வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான், அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே,
அனிஷ் அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கிட்ட பேசி நான் அவங்க அவங்க முடிவை கேட்டு சொல்கிறேன் மாமா அப்படின்றாங்க. இங்கே பாரு கார்த்திகா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த பொண்ணை பற்றியெல்லாம் எதுவும் தப்பாக பேசாத கார்த்திகா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புள்ள பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, அந்த பொண்ணு பாவம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அந்த பொண்ணு பாவன்ற அளவுக்கு எதுவுமே பண்ணலையே நான். இப்போது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுற, அதாவது உங்களை சைட் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேரன் வந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, கண்டிப்பாக அந்த பொண்ணு என் மேலே அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலலாம் பார்க்கவே பார்க்காது. நீ தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மாமா, நீங்களே அவங்கள போயிட்டு கவனிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அப்படின்றாங்க. சரி கார்த்திகா, நீ விடு, இதை விடு, நான் அப்புறமா பேசிக்கலாம் இதை பற்றி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப நான் சொல்கிறத கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உன்னை காதலிக்கிறாங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சேர இருந்துட்டு, சரி கார்த்திகா, அவங்க அம்மா வந்துட்டாங்க பாரு, அப்புறமா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கோவது பட போகிறாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு வந்து உக்காராரு. உக்காந்த உடனே சந்தா இருந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே அக்கறையாக சொல்கிறாங்க. சரிங்க சந்தா, நான் சாப்பிட்றேன், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம சந்தா இருந்துட்டு அதாவது ஒரு மாதிரி சேரனவே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திகா சொன்ன விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காரு. இல்லை கார்த்திகா சொன்னதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் அந்த பொண்ணு பார்க்காது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிமிர்ந்து நம்ம சந்தாவை பார்க்கவும், சந்தா இருந்துட்டு அதாவது சேரன் நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. கார்த்திகா சொன்னது உண்மையும், என்னதான் கவனிச்சுட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பல்லவன் இருந்துட்டு சந்தாவை பார்த்து, என்ன சந்தா, எங்க அண்ணனவே பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சந்தாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க பாட்டுக்கு ஏதோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு, இங்க பாரு பல்லவா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்மளை நம்பி நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள எப்படி பார்த்துக்கணும், நம்ம இப்படிலாம் பேசி அவங்க மனசை வந்து அதாவது மாற்றக்கூடாது, சரியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீங்கள் சாப்பிடுங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தா இருந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கஸ்தூரி என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து வராங்க. என்ன கார்த்திகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா, காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கவா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கேர் எடுத்து கவனிச்சுக்கவும் நம்ம கார்த்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க, நீங்க இவ்வளோ கேரிங்க என்னை பார்த்துக்கிறதா நினைச்சா எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு கார்த்திகா, நீ இப்படியே அதாவது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, நான் அந்த அளவுக்கு உன்னையும் நானும் பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கார்த்திகா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இவங்க 2 பேரையும் பேசுறதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யாரு, நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு கை கால் முகம் கழுவுறதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி இருந்துட்டு, இங்க பாருடி கார்த்திகா, நான் உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு தானடி, உன்னை ரொம்ப நல்லா சந்தோஷமா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் நான் அப்படின்றாங்க. இங்க பாரு கார்த்திகா, நீ சேரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காது. சேரன் நல்ல பையன் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா அவனோட சூழ்நிலையும் பேக்ரவுண்டும் சரியில்லை, அதனாலதான் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, நீ வசதியான ஒரு வாழ்க்கையும் மனசுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்து தாண்டி பெத்தவங்க பூரிச்சு போயிட்டு தன்னோட புள்ள சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருப்பாங்க. இப்படியே அப்படி ஒரு வீட்டுல கட்டிட்டு போயிட்டு நீ கஷ்டப்படுறத பார்த்து நானும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்ல, அதனால தாண்டி உங்ககிட்ட தலைப்பால அடிச்சுக்கிட்டு நான் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இந்த
கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்க, இதை பார்த்தா எனக்கே பயங்கரமா சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, நடந்த விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா சேரன் மாமா என்னை சந்தோஷமா தான் பார்த்துட்டு இருந்துப்பாரு. சும்மா அவங்க குடும்பத்தெல்லாம் குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதம்மா அப்படின்றாங்க. இங்க பாரு கார்த்திகா, கல்யாணம் ஆயிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி. மாப்பிள்ளை காதுல கேட்டா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. இங்க பாருமா, ஒருத்தரை குறைச்சி பேசுறது ரொம்ப ஈஸிமா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சந்தா இருந்துட்டு ஒரு ஒரு மாதிரி சேரனவே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம சேரன் இருந்துட்டு நிமிந்து பார்க்கவும், என்ன நம்மளவே பார்த்துட்டே இருக்காங்களே, கார்த்திகா சொன்னது உண்மைதான் போல, இவங்க என்னவே பார்த்துட்டு இருக்காங்க. ஊருக்கு போன முத வேலையா போயிட்டு சந்தாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தோம்னா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறமா ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம அனிஷுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். அதனால அவனை போயிட்டு விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன் இருந்துட்டு இங்க பாருப்பா, நம்ம இன்னைக்கே ஊருக்கு கிளம்பலாமா இல்ல நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு வந்து, என்ன இப்போவே ஊருக்கு போறதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இன்னும் நிறைய இடம் சுத்தி பார்க்கறது இருக்குல்ல, சுத்தி பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா கார்த்திகா, வீட்டுல எல்லாம் நிறைய வேலை இருக்கு, எல்லாருமே சாமி கும்பிட்டு உடனே போயிடலான்னு தான் வந்தோம், ஆனா இங்கே லேட் ஆயிடுச்சு, நாங்கள் இன்னொரு டைம் வந்து அமர எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறோம், ஏன்னா இப்போது நிறைய வேலையை வச்சுக்கிட்டு என்னால் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன் இருந்துட்டு சொல்கிறத கேட்டு நம்ம கார்த்திகா இருந்துட்டு, சரிங்க மாமா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, இப்போ போகிறீங்களா காலையில் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் இப்போவே தான் கிளம்பலான்னு இருக்கேன், ஆனால் இவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னா நாளைக்கு கூட கிளம்புவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம நீலா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு தங்குனாலையும் நம்ம நாளைக்கு காலையில் கிளம்ப தானே போகிறோம், அதுக்கு நம்ம இப்போவே கிளம்பி போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சந்தா இருந்துட்டு ஓசே மையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட நம்ம அதாவது பல்லவன் இருந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க சந்தா, நீங்கள் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது சந்தா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு அதாவது யாரு நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல்லவன் வந்துட்டு, என்னென்ன அவங்க பேசுறது உனக்கு மட்டும் புரியுது, எங்களுக்கெல்லாம் புரியல, என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு பல்லவா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, வீட்டுக்கு வந்தா அவங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும், அவங்கள கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நீ அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது அண்ணி, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம சேரன் இருந்துட்டு, பல்லவா இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவங்க என்னோட தங்கச்சி மாதிரி, அவங்களை எப்படி என்ன அப்படி எல்லாம் நினைக்க சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே இங்கே பாருங்கண்ணே, எனக்கு மனசாட்சியெல்லாம் இருக்குதான், அவங்க அடிக்கடிக்கு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க, அப்பப்போ உங்களை பார்த்து ரசிச்சுட்டும் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணும், உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு தானே தோணும், நான் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கார்த்திகா, இங்கே பாரு பல்லவா, இப்படிலாம் பேசக்கூடாது பல்லவா, அவங்க ஏதோ எதிர்ச்சியா கூட பார்த்துருக்கலாம், அது நீ பார்த்துட்டு அவங்க சைட் அடிச்சு தான் இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, அவங்க ஏதோ ஒரு நினைப்புல கூட பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல இல்லைனாலையும் வேற இடத்துல எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க, அது நம்ம தப்பெல்லாம் நினைக்க கூடாது சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு சரண் கிட்ட, இங்க பாருங்க மாமா, நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, எப்படி நான் சொன்னது கரெக்டு தானே, சந்தா உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சந்தா இருந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப சேரன் இருந்துட்டு, ஒண்ணு இல்லை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே போயிட்டு நம்ம ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை பார்த்த உடனே வானதி எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ வானதிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வானதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே வானதி இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, இப்போ ஏன் பாண்டி ஃபோனை எடுக்க மாட்டியா, எங்கே வச்சிருந்த ஃபோனை சார்ஜர் போட்டுருந்தடி, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, என்ன நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன், பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பிரச்சனை நடந்திருக்கும்,
இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி என்னடி சொல்ற, என்னவானது, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க, எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு பாண்டி, நான் உன் கூட காலையில பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ என்னோட அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்கல்ல, அப்போ வந்து நான் வெளியே போன உடனே என்னோட அம்மா இருந்துட்டு அந்த தடியா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிச்சான். அதனால கோயிலுக்கு போயிட்டு வரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க எதையோ பேசி என்ன கோவிலுக்கு, அதுவும் புடவையெல்லாம் கட்ட வச்சு என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன உடனே அங்க வச்சு என்னோட அண்ணன் இருக்கான் இல்லையா, தடிமாடு, அந்த தடிமாடு கோவில்ல இருந்தான். அவனை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. அப்பவே அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்காக இவன் இந்த தடிமாடு இங்க வந்திருக்கான், நீ எப்படா வந்தான்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் எதையோ சொல்லி என்கிட்ட மலப்பிட்டு, அதுக்கப்புறம் என்னோட தடிமாடோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கோவில்ல எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா. அங்க போயிட்டு என்ன மடமேடையில தாலி கட்டுற வரைக்கும் வர வச்சுட்டாங்க. எப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு பாண்டி, உன்னை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பேனா, அது நினைச்சு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு பாண்டி, நீ ஏன் நினைச்சு பார்த்தாலும் நானெல்லாம் அதை நினைச்சு பார்க்கவே முடியாது. உன்னை தவிர யாருமே என்னோட கழுத்துல தாலி கட்டக்கூடாது. அவன் தாலி கட்ட வேற நேரத்துல நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னப்போ எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியா நின்றுட்டாங்க பாண்டி. அதுக்கப்புறம் என்ன, நான் 2 மாசமா இருக்கேன், எனக்கு இனிமே இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் தெரிச்சு அடிச்சு ஓடி போயிட்டான். இங்க பாரு பாண்டி, இப்படி சொன்னேன்னு தப்பாலாம் நினைக்காத, நான் எப்படி அந்த கல்யாணத்துக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உண்மையா அவங்க கிட்ட சொன்னேன், இப்படி எல்லாம் வருத்தப்படாதீங்க, நான் சொன்னது பொய் தான் சொன்னேன். ஆனா அவங்க வந்து அவங்க குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. இங்க பாருடி, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உடனே கிளம்பி வந்திருப்பேன்ல, இப்போ நீயே தனியா கஷ்டப்பட்டு இருந்தே. இங்க பாருவானதி, கண்டிப்பா அண்ணனுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்றாங்க. இங்க பாரு பாண்டி, நீ பொறுமையாவே இரு, கண்டிப்பா இவங்களை எல்லாருமே நான் சமாளிச்சுப்பேன், நான் ரொம்ப உஷாரா தான் இருக்க சரியா, நீ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருவானதி, நீ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல வானதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ப்ளீஸ் வானதி என் கூட வந்துருவானதி அப்படின்றாங்க. இங்க பாரு பாண்டி, நான் வந்தாலையும் நீ என்னை எங்க வச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அதுதான் தெரியல வானதி. சரி இங்க பாரு பாண்டி, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா நான் சேஃபா தான் இருப்பேன், இவங்க யாருமே என்னை எதுவுமே பண்ண முடியாது, நீ என்னை பத்தி பயப்படாத, கண்டிப்பா நான் சேஃபா தான் இருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனைனா உனக்கு கால் பண்றேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்போதான் வானதி சாப்பிட்டு வந்தேன், நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாண்டி, நான் காலையில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அப்போ சாப்பிட்டது, இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால் பசி தான் தாங்க முடியாதுன்னு உனக்கே தெரியும், ஆனால் இவங்க பண்ண வேலையால் நான் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு வானதி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வானதி, கண்டிப்பாக அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இங்கே பாரு பாண்டி, சீக்கிரமாக உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க பாண்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, இந்த தனிமாடு வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கான், அவனை எதுவுமே கேட்க முடியாத நிலைமையிலே இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறனாலையும் என்னோட அப்பா அம்மாவை நானே உள்ள வைக்கிறது எனக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமா இருக்குது, அதனாலதான் எதுவுமே பண்ணாம பொறுத்து போயிட்டு இருக்கேன். இங்க பாரு பாண்டி, என்னால ரொம்ப நாளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரமா என்னை கல்யாணம் பண்ணிக்க பாண்டி அப்படின்னாங்க. இங்க பாருவானே, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 3 மாசம் இல்ல 2 மாசம் மட்டும் வெயிட் பண்ணு. இங்க பாரு பாண்டி, அவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, உன்னை 2 மாசம் தான் வெயிட் பண்ண சொல்றேன், அதுக்குள்ள அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம், அதுக்கப்புறம் நம்ம கோவில்ல கூட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா. இங்க பாரு பாண்டி, எங்க கல்யாணம் பண்ணாலும் எனக்கு நீ தாலி கட்டணும், அது ஒண்ணுதான் எனக்கு அப்படின்றாங்க. இங்க பாரு வானதி, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடத்தி வைப்பேன், நீ கவலைப்பட
கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை விட்டு கண்டிப்பாக நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு கொடுத்து யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தும் பேச மாட்டேன் சரியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட வானதி இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டி, நீ இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே என் அண்ணனை ஏதாச்சும் அடிக்கணும்னு உனக்கு தோணும், ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, அவன் ஏதோ என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டான். இங்கே பாரு வானதி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நீ நல்லா இருக்க மாட்டியா, அது ஏன் அந்த தடிமாடுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இங்கே பாரு பாண்டி, அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் இதெல்லாம் பண்ணிட்டான், திரும்ப எந்த பிரச்சனையும் வேணாம், நீ எதுவுமே அவனை பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது பாண்டி இருந்துட்டு, இங்கே சரி வானதி, உனக்காக நான் அவங்க அண்ணனை எதுவுமே பண்ணலை, இங்கே பாரு வானதி, அவனா ஏதாச்சும் பிரச்சனைக்கு வந்தானா கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன், அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு பாண்டி, நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது ஒன்று தான், உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை பொறுமையாக போன்னு சொல்லுறேன், வேறு எதுக்காகவும் உன்னை பொறுமையாக போன்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சந்தா இருந்துட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம சந்தா இருந்துட்டு வலிக்கு விழுந்த மாதிரி நடிச்சிடுறாங்க. நடித்த உடனே அதாவது சேரனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, சந்தா என்ன சந்தா ஆச்சு, அவன் ரொம்பவே பதறி போயிட்டே கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தா இருந்துட்டு பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சந்தா ஆசைப்படுற மாதிரி சேரனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை